இன்றைக்கி ஆர்ஓ சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா தண்ணி டேஸ்ட்டே இல்லை, ரொம்பவே சால்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வாட்டரோட டிடிஎஸ் செக் பண்ணலான்ட்டு கப்பில் பிடிச்சி பார்க்குறேன். கிட்டத்தட்ட 200 கிட்டே வருது. 50 to 150 தான் கன்சியூம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மெம்ப்ரெயின் தான் ஃபால்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஆர்ஓ, 2 ஃபில்டர் தான் இருக்கும். ஒரு மெம்ப்ரெயின் ஒன்று, ஒரு ஜெம் கிளீனர் ஒன்று, 2 தான் ஒர்க் ஆகுது இது. அப்புறம் ஒரு ப்ரீ ஃபில்ட்ரு ஒன்று. ஸோ ஆன் பண்ணி பார்த்ததில் எஃப்ஆர்லேருந்து தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வருது வெளியே. ஃபில்ட்ரு ஆகிட்டு வர வாட்டரும் வரல, ரிஜெக்ஷன் தான் வருது. எஃப்ஆரில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு எதுனா அடைச்சிட்டு இருக்கும். அப்போ அடைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் கம்மியான ஃப்ளோ இருக்கும். இல்லை உள்ளே எங்கேயா ஏர்லாக் ஆகிட்டு இருக்கும், அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாதே இருந்தாலும் தெரியும். பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஏர் தான் வெளியே வருது, தண்ணியே வரல. உள்ள ஏர்லாக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கழட்டி பார்த்துடலாம். கழட்டி பார்த்ததில் மெம்ப்ரெயின் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே மெம்ப்ரெயின் வேறு வாங்கியாச்சு, ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டாச்சு. இது மெம்ப்ரெயின் ஹவுசிங்கு ஃபுல்லாக கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபில்டரும் மாட்டிட்டேன். மெம்ப்ரெயின் அடிக்கடி போகுதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமரு. வாட்டரும் பார்த்திங்கன்னா இன்புட் வாட்டரே வந்து கஸ்டமர் வீட்டில் லைட்டாக எல்லோயிஷாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் 2 ஃபில்ட்ரு போட்டாச்சு. இது ஜெம் கிளீன் ஃபில்ட்ரு. இதுவும் பார்த்திங்கன்னா போயிடுச்சு, மேலெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. இதுவும் கடையில் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போதைக்கு மெம்ப்ரெயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்தோடனே மாட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் நானும். அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கழட்டி வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். பம்பு ஃபஸ்ட்டு மாட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்புட்டு சோலினாய்டு வால்வு. இதுதான் தண்ணி வந்து எப்போ ஆன் ஆகுதோ தண்ணி இன்புட்டு தரும். ஆஃப் ஆகிருக்கும் போது இன்புட் வந்து போகாது, ஸ்டாப் ஆகிடும். இதனால் வேஸ்டேஜ் தண்ணி வெளியே வராது. அதுக்கு தான் இந்த வால்வு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதையும் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயரிங்கு. இது வந்து பம்புக்கு போகிற ஒயரு. பம்புக்கு போகிற ஒயர் மாட்டியாச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இதான் இன்புட்டு 24 வோல்ட் சப்ளை. ஸோ அதை தூக்கி அந்த இதில் கொடுத்துடணும், அதில் இன்புட்டில் கொடுத்துடணும். இது கண்ட்ரோலரு. இதான் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது ஃப்ளோட் வால்வு. தண்ணி ப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா இது மேலே போயிடும். மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். மறுபடியும் தண்ணி கீழே லோ ஆகிடுச்சுன்னா ஆன் ஆகும். அதோட ஒர்க் தான் இது. இதுதான் பார்த்திங்கன்னா புது மெம்ப்ரெயின். மெம்ப்ரெயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா 75 GPD. மெம்ப்ரெயின் மாற்றும் போது எஃப்ஆராக மாற்றிக்கோங்க, மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா எஃப்ஆரில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அடிச்சிட்டு இருக்கும், மாற்றிக்கிறது நல்லது. 75 GDP. இந்த மெம்ப்ரெயின் எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, பம்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ போட்டிருக்கும், பம்போட கெப்பாசிட்டி. இதில் பார்த்திங்கன்னா 75 GPD. ஸோ அந்த கெப்பாசிட்டி உள்ள மெம்ப்ரெயின் வாங்கி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மெம்ப்ரெயின் கரெக்டாக ஒர்க் ஆகும், ஃப்ளோவுமே நல்லாயிருக்கும். ஸோ சேம் இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 1500 TDS வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் இந்த மெம்ப்ரெயின். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 750 கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு மெம்ப்ரெயின் எடுத்து உள்ளே போட்டுடலாம். மெம்ப்ரெயின் ஹவுசிங்கில் எப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்க புது மெம்ப்ரெயின். இப்போ நான் பழைசு காட்டுறேன், பழைசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் பாருங்கள். புதுசு இந்த மாதிரி தான் இருக்கும். பழைசு பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால தான் கஸ்டமர் மாற்றிட சொல்லிட்டாங்க. இதில் ரொம்பவே ஹையாக வருது டிடிஎஸ்ஸு. மெம்ப்ரெயினும் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மெம்ப்ரெயின் இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ணோம். கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக இந்த பார்க்கும்போது மேலே வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு மெம்ப்ரெயின் ஃபுல் டைட் வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி. இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இன்புட் தர போகிறோம் மெம்ப்ரெயினில். இது உள்ள இந்த ஃபில்ட்ரு தான் இருக்கும். இதை ப்ரீ ஃபில்ட்ரு சொல்லுவாங்க. தண்ணியில் இருக்க அயன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இது இன்புட் ஃப்ளோ பாருங்கள். இது வால்வு திறந்து விட்ருக்கேன். ஃப்ளோ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்டரே வரல, ஃபில்டர்லாம் போயிருந்தது. சேஞ்ச் பண்ணது ஃப்ளோ நல்லாயிருக்கு. இதை இப்போ இன்புட் தந்துடலாம் ஃபில்டருக்கு. ஸோ இன்புட் தந்தாச்சு. இப்போ ஃபில்டர் ஆன் பண்ணிடலாம். ஆர்ஓவை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரன் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி. ஏன்னா மெம்ப்ரெயினில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக ஒரு 2 to ஒரு 5 minutes ரன் பண்ணலாம். ஸோ அப்போ தான் இந்த கெமிக்கல்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ப்யூர் வாட்டர் வராது. எஃப்ஆர் எப்போ கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் உள்ளே ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு வரும்.
அது இருக்கும் ரிஜெக்ஷன் வாட்டர் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ ரிஜெக்ஷன் வாட்டர் தான் வருது. நான் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கோசம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரன் பண்ணுறேன் சும்மாவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ வந்து எஃப்ஆர் போட்டுட்டேன். எஃப்ஆர் போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எஃப்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் ரன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகிடுன தண்ணியும் வந்துடும். ஃபில்ட்ரான தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுடணும். அப்படியே 2 to 5 மினிட்ஸ் விட்டுடணும். ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸோடு வரும். அதனால் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா R1 ரன் ஆகிட்டுருக்கு. ஃப்ளோவே நம்மளுக்கு அவுட்புட்டுமே நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டில் சுத்தமாக வரல, இப்போ ஃப்ளோவுமே நல்லா இருக்குது. எஃப்ஆர்லேருந்தோ தண்ணி நல்லாவே அவுட்புட் வருது. ஸோ கொஞ்சம் ரன் பண்ணிட்டு டிடிஎஸ் செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குது பியூர் வாட்டரில் டிடிஎஸ்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் பிடிச்சிக்கிறேன் எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது செக் பண்ணுறதுக்கு. நீங்களாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி நுர மாதிரி வருது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெம்ப்ரைனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கெமிக்கல் பார்ட்டிக்கல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ளஷ் பண்ணி விடணும். அதனால் இந்த தண்ணி கன்சியூம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் குடிக்கிறேன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை, நுர இல்லை. ஸோ இதை வந்து டிடிஎஸ் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை எடுத்துக்கினேன். இன்புட் வாட்டரும் எடுத்துக்கலாம். இன்புட்டும் அவுட்புட்டும் கம்பேர் பண்ணுறதுக்காக இன்புட்டும் நான் பிடிச்சிக்கிறேன். இன்புட் வாட்டரு. ஸோ ரெண்டுமே டிடிஎஸ் செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது டிடிஎஸ் மீட்ரு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாட்டரு உள்ளே ஃபில்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிட்டே இருக்குது. இதோட டிடிஎஸ்ஸு 798 வருது நம்மளுக்கு. அதை 800 கிட்டே இருக்குது. இப்போ அவுட்புட் செக் பண்ணிடலாம் எவ்வளோ ஃபில்டர் ஆகிட்டு வருது அப்படின்ட்டு. அவுட்புட் பார்த்திங்கன்னா 42 தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஓகே தான், நல்லாவே ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அவள் தான் இன்னும் ஜெம் கிளீனர் ஃபில்டர் மட்டும் போடணும். ஸோ அவள் தான் பம்பு நெக்ஸ்ட் வந்து எடுத்து மாட்டியாச்சு. மேலே எங்கே இருந்ததும் அதே மாதிரி மாட்டியாச்சு. இப்போ மாட்டிகிட்டே செக் பண்ணுறோம் ஃப்ளோ. அப்போயுமே ஃப்ளோ மாறல, நல்லா தான் வேலை செய்யுது, கரெக்டாக இருக்குது ஃப்ளோ. ஜெம் கிளீனர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. தண்ணியும் பாருங்கள் உள்ளேருந்து லைட்டாக சொட்டிச்சு. அந்த தண்ணி ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதை போடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நியர்பை ஷாப்பில் கிடைக்கல. ஸோ அதனால தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாச்சு. வந்தோடனே மாட்டி தரேன்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. டேங்க்குமே ஃபில் ஆகிடுச்சு. 1 ஹவர்க்குள்ளேயே ஃபில் ஆகிடுச்சு டேங்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட இது டிடிஎஸ் மெஷர் பண்ணலாம். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 42 கிடச்சிது. இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்புட் வாட்டர் பார்த்திங்கன்னா லைட்டாக yellowish ஷேட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ப்ரீ ஃபில்டர் 2 மாட்டியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி தரோம். இப்போ பார்த்திங்கன்னா 830 கிட்டே வருது டிடிஎஸ்ஸு இன்புட் பார்த்திங்கன்னா. இப்போ அவுட்புட் செக் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அவுட்புட் பார்த்திங்கன்னா 70-75 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஸோ குடிக்கலாம். 50 to 150 வரைக்கும் குடிக்கலாம். இன்னும் வந்து ஜெம் கிளீனர் மாட்டல, அது மாட்டிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வீடியோ. இன்னும் ஜெம் கிளீனர் மட்டும் மாட்டணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.